அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்பு. இந்த அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்பானது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அப்ரூவ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அந்த அடிப்படையில் இந்த 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்பை சென்னை அண்ணா நகரில் நடத்துகிறோம். இந்த பயிற்சி வகுப்பு வந்து நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அங்கீகாரம் பெற்றது. இந்த பயிற்சி வகுப்பில் வந்து நம்ம அக்குபஞ்சர் முறையில் இருக்கக்கூடிய 14 சக்தி ஓட்ட பாதைகளில் இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளிகளை, அதனுடைய கரெக்ட் லொக்கேஷன், ஊசி செலுத்தும் முறை அல்லது கையால் அழுத்தம் கொடுக்கக்கூடிய முறை, நோய்க்குரிய அறிமுறை, இப்படி இந்த 361 அக்குபஞ்சர் பாயிண்ட்டு கவர் ஆகக்கூடிய 14 சக்தி ஓட்ட பாதைகள் நம்ம உடலில் உள்ளது. அதில் வந்து அக்குபஞ்சருடைய பிலாசபின்னா என்ன, அக்குபஞ்சர்னா வரலாற்று குறிப்புகள், இந்த அக்குபஞ்சர் ஒவ்வொரு மெரிடியன்லையும் அக்குபஞ்சர் புள்ளியுடைய கரெக்ட் லொக்கேஷன் ஆர் இண்டிகேஷன், ப்ரெஷர் மெத்தட், பஞ்சர் மெத்தட், எது ஆபத்தான புள்ளிகள், எந்த புள்ளிகளில் வந்து இந்த அக்குபஞ்சர் நீடில் பயன்படுத்தக்கூடாது, அதுபோல் உடல் கூறுகள், நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆர்கான்ஸில் எந்தெந்த இடத்துல இருக்குது, இதெல்லாம் வந்து கரெக்டாக இந்த பாடத்திட்டத்தில் நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம். இதை வந்து முறையாக படித்து விதிமுறைகளை கடைபிடித்து அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம விதிமுறைகளுக்கு ஏற்ப இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முக்கியமாக வந்து சில புள்ளிகளை வந்து நம்ம கையால் தினமும் அழுத்தம் கொடுத்து வருவதன் மூலம் நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க பயன்படும். இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிறது உலகம் தோன்றிய முதலாக, மனித இனம் தோன்றிய முதலாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு தெரபி. அப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா எல்லா பெரும்பாலான தெரபி எல்லாமே இந்த ஆன்மீக துறையிலே இணைந்திருக்கிறது. அதுபோல் உலக லெவலில் எல்லா நாட்டிலையுமே இந்த அக்குபஞ்சர் வந்து இப்போ வந்து மோர் டெவலப்டு. அது சைனாவில் வந்து அதிகமாக கடைபிடிக்கிறாங்க, ஜப்பானீஸ் கடைபிடிக்கிறாங்க, அமெரிக்காவில் அதிகமாக இருக்குது. அதேபோல் இந்தியா போன்ற வளர்ந்த நாடுகளில் மக்கள் வந்து அன்றாட ஏற்படக்கூடிய உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த ப்ரெஷர், இந்த பஞ்சர் புள்ளியிலேயே கையால் அழுத்தம் கொடுக்கும்போது அது ப்ரெஷர், அது வந்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அதிகமான பாதிப்புகள் இருந்து உடனடியாக நிவாரணம் கிடைக்க பயன்படுது. அந்த அடிப்படையில் திடீரென்ற மயக்கம், வீசிங் ப்ராப்ளம், உடலில் தலைவலி, மூட்டு வலிகள், உடல் வலிகள், வயிற்று வலிகள், இப்படி பல பிரச்சனைகளுக்கு அந்த புள்ளிகள் நம்ம அழுத்தம் கொடுத்து நிவாரணம் பெறலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இடம் பார்த்தோம்னா, இந்த இடம் வந்து பார்த்தோம்னா இந்த பெரிய எலும்பு, இந்த எலும்பு தான் வந்து நமக்கு மீடியல் மேலியலஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த மீடியல் மேலியல் சொல்கிற எலும்புக்கும் டெண்டோ அச்சிலஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தசை நார் இருக்கு பாருங்க, இது பெரிய நரம்பு. இந்த நரம்பு காலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பெரிய நரம்பு வரும். இந்த நரம்புக்கும் இந்த எலும்புக்கும் இடையில் உள்ள பள்ளத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் அக்குபஞ்சரில் K3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளி. சிறுநீரக சக்தி ஓட்ட பாதையில் உள்ள 3வது புள்ளி தான் இது அக்குபஞ்சர் பாயிண்ட்டு. இதில் பொதுவாக நீடில் போடுறதுனாலையோ கையால் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் என்னென்ன நன்மைகள் ஏற்படும்னா, இந்த புள்ளியில் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு 2 நாள் நல்லா கையை வச்சு நல்லா ரொட்டேஷனல் ப்ரெஷர் ஒரு 20 கவுண்ட் அப்படி அழுத்தம் கொடுப்பதன் மூலம் சிறுநீரகத்துக்கு சக்தியை எடுத்து செல்லக்கூடிய புள்ளி. நிறைய பார்த்தீங்கன்னா கிட்னியில் நிறைய ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னா நச்சு பொருள்கள், கழிவுப் பொருள்கள் ரத்தத்தில் உள்ளத்தை வெளியேற்றுவது சிறுநீரகம். அந்த சிறுநீரகத்தை வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த புள்ளி இந்த K3 அக்குப்ரெஷர் பாயிண்ட். இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் முறையாக அக்குபஞ்சர் படித்தவர்கள் இதில் நீடில் போடுவாங்க. சாதாரணமாக உள்ளவர்கள் இதில் வந்து ப்ரெஷர் முறையில் அப்படி அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அந்த புள்ளி சிறுநீரகத்துக்கு வேண்டிய சக்திகளை எடுத்து செல்லக்கூடிய பாயிண்ட்டு. இது வந்து நில சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளி. அதனால வந்து சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து குறைபாடுகளையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் உடையது இந்த K3 அக்குபஞ்சர் பாயிண்ட். இதில் அழுத்தம் கொடுத்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து சிறுநீரகத்துக்கு அதிகமான சக்தி கிடைக்கும். அதனால எலும்புகளுடைய வலிகளையும் போக்கக்கூடியது. நிறைய பேருக்கு மூட்டு வலி இருக்கும், மூட்டு வீக்காக இருக்கும், இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுத்தா அதையும் கண்ட்ரோல் பண்ணும். யூரினரி இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி மகளிருக்கு வந்து மென்சுவல் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி குணப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த புள்ளி. அதோடு மட்டுமல்ல, ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளி. உடலுக்கு வேண்டிய இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு புள்ளி. ஆக இந்த புள்ளியை வந்து அக்குபஞ்சரில் பெரும்பாலும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய புள்ளிகளில் நோயின் தன்மை, நோயாளியின் உடல்நிலைக்கு ஏற்ப இந்த K3 பாயிண்டை பயன்படுத்துறது. இந்த புள்ளி எங்கே இருக்குன்னா, மீண்டும் பார்த்தோம்னா இது வந்து மீடியல் மேலியலஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு எலும்பு. இந்த டெண்டோ அச்சிலஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தசைனா, இதை பார்த்தீங்கன்னா பெரிய நரம்பு.
இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் பள்ளத்தில் இருக்கிறதா K3 பாயிண்ட் நல்லா தெரியும். இதில் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு வந்தோம்னா உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கும், இந்த சக்தியை. அதனால சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இந்த புள்ளி ஒரு முக்கியமான புள்ளி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மீடியல் மேலியல்ஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு இதோட கவர் ஆகுது. இந்த எலும்பு முடிகிற டாப்ல அப்பர் பார்ட்ல இருந்து 4 விரல் மேலே, நம்ம கையில வந்து 4 விரல் இப்படி வைக்கிறோம், 4 விரல் மேல இங்க ஒரு எலும்பு வருது, டிபியா எலும்பு அப்படின்னு சொல்றது. இந்த 4 எலும்பு மேல எலும்பினுடைய இந்த இடத்துல இருந்து 4 விரல் மேல இந்த எலும்பினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் SP6 என்று சொல்லக்கூடிய ஒரு புள்ளி. மண்ணீரல் சக்தி ஓட்ட பாதையில் உள்ள 6வது புள்ளி. இந்த மண்ணீரல் சக்தி ஓட்ட பாதையில் உள்ள 6வது புள்ளி இந்த டிப் ஆஃப் த மீடியல் மேலியலஸுடைய டிப் நுனி பகுதியிலிருந்து 4 விரல் மேலே இந்த டிபியா எலும்புடைய ஓரத்தில் உள்ளது. இதை பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுன்னா இந்த எலும்பு இருக்கும், இது ஓரத்தில் உள்ளது. இந்த புள்ளி வந்து மிக முக்கியமான புள்ளி. அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர்ல வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியை எடுத்து செல்லக்கூடிய புள்ளி தான் SP6. இது வந்து லிவர் சக்தி ஓட்ட பாதை, கிட்னி சக்தி ஓட்ட பாதை, மண்ணீரல் சக்தி ஓட்ட பாதை 3 ஆர்கானையும் தொடர்புடைய ஒரு அற்புதமான புள்ளி. லிவர் கல்லீரல் சக்தியை எடுத்து செல்லும், ஸ்பிளீன் மண்ணீரல் சக்தி ஓட்டத்தை எடுத்து செய்யும், கிட்னி சிறுநீரகத்தின் சக்தி ஓட்டத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். நல்லா பார்த்துங்க, இது ஒரு முக்கியமான புள்ளி. இந்த புள்ளியில நம்ம வந்து கைகளால் வைத்து நல்லா வந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலம், இது வந்து ரொட்டேஷன் பிரஷர் பயிற்சியில சொல்லி கொடுப்போம் எப்படி அக்கு பிரஷர் பண்றது அப்படிங்கிறது. அதே போல நீடில் போட்டது எப்படின்னு சொல்லி கொடுப்போம். இது வந்து கையாளால ஒரு 20 கவுண்ட் இப்படி அழுத்தம் கொடுப்பதன் மூலம் லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மண்ணீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த 3 உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய்களையும் குணப்படுத்த ஆற்றல் உடையது. அதோடு மட்டுமில்லாமல் பொதுவாக உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க புள்ளி. இம்யூனிட்டி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஒருத்தர் டயர்டா இருக்காரு, ரொம்ப சோர்வா இருக்கு உடம்பு, இந்த புள்ளியில அழுத்தம் கொடுத்து ரொட்டேட் பண்ணும்போது அந்த டயர்ட்னஸ் வந்து உடல்ல இருந்து நீங்கும். அதோடு மட்டுமல்லாமல் சில கேன்சர் பேஷண்ட் இருந்தாலும் இந்த புள்ளியில கொடுக்கறதுனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும். ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம், ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கு, பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கும் இந்த புள்ளி வந்து அற்புதமா உதவும். அதோடு மட்டுமல்லாமல் எண்டோகிரீன் டிசார்டர், நாளமில்லா சுரப்பிகள், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் வந்து 7 சுரப்பிகள் இருக்கு. பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, தைராய்டு, பாராதைராய்டு, கணையம் பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்றது, தைமஸ் சுரப்பி, அட்ரினல் கிளாண்டு, புராஸ்டேட், இந்த 7 சுரப்பிகளையும் தூண்டக்கூடிய ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய ஒரு அக்கு பிரஷர் புள்ளி அப்படின்னா இந்த அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் புள்ளி வந்து SP6. ஆக இந்த புள்ளி வந்து மிக அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய புள்ளி. இதையும் நம்ம அக்கு பஞ்சர் மருத்துவர்கள், அதே மாதிரி அக்கு பிரஷர் பண்ணக்கூடியவர்கள் எல்லாரும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது. ஆக நம்ம வந்து இந்த பயிற்சியில ஒவ்வொரு புள்ளி எந்தெந்த இடத்துல இருக்கு, எப்படி அழுத்தம் கொடுக்கணும், எப்படி நீடில் போடணும், எப்படி கையால பிரஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நேரடி பயிற்சி மூலம் சொல்லி தரதுனால எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் யூஸ் ஆகும். அதனால வந்து அக்கு பஞ்சர் அப்படிங்கிறது நீடில் செலுத்துறதுனால இந்த ஆபத்தான புள்ளிகள்ல வந்து அவாய்ட் பண்ணிட்டு எந்த புள்ளிகள் வந்து எளிமையா நம்ம நோய்களுக்கு பாதுகாப்பு அந்த புள்ளிகள் நம்ம பயன்படுத்துறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த K3 அக்கு பஞ்சர் பாயிண்டும் SP6 சொல்லி கொடுத்துருக்கோம். இது அற்புதமா அனைவருக்கும் பயன்படும். அக்கு பஞ்சர் டிப்ளமா இன் அக்கு பஞ்சர் பயிற்சி படிக்க விரும்புபவர்கள், டிப்ளமா இன் ஃபுட் பிளக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு படிக்க விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ளவும். இந்த பயிற்சி முழுக்க முழுக்க நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்துறது. கற்று பயன்பட அரிய வாய்ப்பு. 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 9444641062. நன்றி, வணக்கம்.